இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 5வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல ஒரு நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் இப்போ ஆராய்ந்து படிக்க போகிறோம். நாங்கள் அநேக புது விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் புரியாதவைகளை தெரிந்து கொள்ளவும் உதவி செய்யுங்க. இதை நாங்கள் படிக்கும் போதே எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏசு மூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனில் பரமபிதாவே, ஆமீன். இந்த வார பாடத்தோட தலைப்பு புறஜாதிகளுக்கும் இரட்சகர். இந்த வாரத்தோட மைய வசனம் மத்தேயு 15வது அதிகாரம் வசனங்கள் 25லிருந்து 28. மத்தேயு 15 25லிருந்து 28. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த பாடம் நமக்கு பாரபட்சம் அப்புறம் விசுவாசம் இது ரெண்டை பற்றின ஒரு முக்கிய செய்தியை சொல்லுது. இந்த பாடத்தில் எப்படி ஒரு ஸ்திரீ அவங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் நிறையா இருந்தாலும் அவங்க இயேசுவை தேடி வந்தாங்கிறத பார்க்க போகிறோம். யூதர்கள் இந்த பெண்ணையும் அவளுடைய கூட்டத்தாரையும் ரொம்ப ஏளனமாக பார்த்தாங்க. ஏன்னா அவங்க புறஜாதியார்கள். ஆனாலும் அந்த பெண்மணியோட மனதில் இருந்த அந்த சின்ன தீப்பொறி அவங்க இயேசுவை போய் சந்திக்கிறதுக்கு தேவையான தைரியத்தையும் அவங்க மகளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் கொடுத்துச்சு. இயேசு கூட ஆரம்பத்தில் அந்த பெண்மணியை நிராகரிக்கிறாரு. ஆனாலும் அந்த பெண்மணி விடாமல் அவரை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு செவி கொடுத்தாரு. ஒரு வகையில் அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறாரு. சுற்றி உள்ள சூழ்நிலைகள் சரியில்லாத ஒரு நேரத்தில் அவங்களோட விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பெண்மணி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இந்த பெண்மணி ஒரு சிறந்த சாட்சியாக பாரபட்சத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்கிற ஒருத்தராக இருக்கிறாங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கனோ அவங்களோட கடந்த கால வாழ்க்கையோ எதுவுமே அங்கே ஒரு தடையாக இல்லை. அவங்களுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்ததுனால அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. 145வது சங்கீதம் 18-19 வசனங்கள் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த பாடம் ஒருத்தரை எப்படி அவங்களோட குலம், கோத்திரம், அவங்க பேசுகிற பாஷை, அவங்களுடைய பாலனம் எல்லாத்தையும் தாண்டி விசுவாசம் பாரபட்சம் பார்க்காதுன்னு காட்டுது. 1950களில் ஜான் ஹவர்ட் கிரிஃபின் அப்படிங்கிற ஒரு வெள்ளையர் தன்னுடைய தோலின் நிறத்தை கருமையாக மாற்றுறதுக்கு மெலட்டோனின்கிற ஒரு மாத்திரையை எடுக்கிறாரு. அவருடைய கண்ணுக்கு மை பூசி மொட்டையடிச்சு தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறாரு. நியூ ஆர்லியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கடந்து போய் அங்கே ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக வாழ்கிறாரு. அங்கே இருந்த அநேக கருப்பினத்தவர்களுக்கு இவர் நண்பரானார். ஏன்னா அவரை பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க இனத்தை சேர்ந்தவங்க நினச்சிக்கிட்டாங்க. அவர் ஷூக்கு பாலிஷ் போடுற ஒருத்தரை அவரோட நண்பராக ஏற்றுக்கிறாரு. ஆனால் அவர் அங்கே அவருடைய உண்மையான அடையாளத்தை மறைக்கிறாரு. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அவர் உண்மையிலேயே யார், அவருடைய அடையாளம் என்னன்னு அவரோட நண்பருக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஒருத்தர் கருப்பினத்தவரை சேர்ந்தவராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதற்கான உண்மையான காட்சியை அவருடைய புது நண்பர் காமிச்சு கொடுத்தாரு. மறுபடியும் அவர் கிழக்க நோக்கி பயணம் செஞ்சு அங்கே கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தராக வாழ்கிறாரு. இவர் ஒரு எழுத்தாளராக இருந்ததுனால வெள்ளை இனத்தவர்கள் கருப்பினத்தவர்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி அவருடைய புஸ்தகங்களில் எழுதுகிறாரு. அநேக நேரங்களில் இவரை ஒரு 2ஆம் நிலையை சேர்ந்த ஒருத்தராக தான் நடத்துகிறாங்க. ஒரு சில விடுதிகளில் மட்டும்தான் அவரை தங்க அனுமதிக்கிறாங்க. இன்னும் கருப்பினத்தவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கழிவறையை மட்டும்தான் அவரால் பயன்படுத்த முடிஞ்சது. ஒயிட் வாட்டர் ஃபவுண்டன் அப்படிங்கிற தண்ணீர் ஊற்றுல இருந்தும் அவரால் குடிக்க முடியலை. அவருக்கு தாகமாக இருந்தால் பிளாக் ஃபவுண்டன் அப்படிங்கிற இன்னொரு ஊற்றில் போய் தான் அவர் தண்ணி குடிக்க வேண்டியதாக இருந்தது. இன்னும் உணவகங்களுக்கு போகும்போது எப்படி அவருக்கு உணவு பரிமாற மறுக்கப்பட்டுச்சுன்னு எழுதுறாரு. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் அவருடைய முகத்தெல்லாம் கழுவி தன்னுடைய உண்மை நிறத்தை மற்றவங்களுக்கு காட்டுறாரு.
அடுத்த நாள் அதே உணவகத்துக்கு ஒரு வெள்ளையராக அவர் போகும்போது அவருக்கு எப்படி ஒரு சிறந்த இடம் கொடுக்கப்பட்டுச்சுனோ, எப்படி அவர் கேட்ட உணவுகள் எல்லாமே பரிமாறப்பட்டுச்சுனோ எழுதுறாரு. அவருக்கு அங்கே சாப்பாடு பரிமாற வர்றப்போ இவர், நீங்கள் நேற்று சாப்பாடு பரிமாற மாட்டேன்னு வருத்த அதே நபர் தானா அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு எப்படி இந்த பாரபட்சம் அப்படிங்கிற இந்த விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஏற்கனவே அவங்களுடைய மனதில் பதிக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. அவங்களுடைய பார்வையில் ஒருத்தருடைய தோலின் நிறம் அவங்களுடைய மதிப்பை காட்டுச்சு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் சரிசமம். இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த விதிவிலக்கும் இல்லாமல் எல்லாருக்காகவும் அவர் மரிச்சார். அதே மாதிரி எல்லாரும் அவரை விசுவாசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், இந்த புறஜாதி பெண்ணுடைய கதை ரொம்ப பிரபலமான ஒன்று கிடையாது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமானது. விசுவாசம் அப்புறம் நம்பிக்கை, இது ரெண்டுத்துக்கும் இந்த பெண்மணி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அவங்கள சுற்றி இருந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவங்க ஆண்டவர் மேலே வச்சுருந்த விசுவாசத்தை அவங்க கொஞ்சமும் இழக்கலை. அவங்களுக்கு இப்படி ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் அந்த பெண்மணியை பயன்படுத்தி அவருடைய சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தராரு. இந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் இயேசு அந்த பெண்மணியை பயன்படுத்தி அவங்கள சுற்றி இருந்த ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பாரபட்சம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. இந்த இடத்துல இயேசுவை சந்திக்கிற அந்த ஸ்திரீ ஒரு கானானிய ஸ்திரீயாக இருக்கிறாங்க. இந்த கானானியர்களுடைய கடந்த காலத்தை நம்ம பார்த்தோன்னா இவங்களுடைய வழிபாட்டு முறைகள் கொடூரமான ஒன்றா இருந்தது. அதில் முக்கியமான ஒன்று, அவங்களுடைய பிள்ளைகளை தெய்வங்களுக்கு பலி கொடுத்தாங்க. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துலேயும் இந்த பழக்கம் ரொம்ப பிரபலமான ஒன்றா இருந்தது. அதனால தான் இந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும்னு பழைய ஏற்பாட்டு காலங்கள்லேயே நிறைய தடவை எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பிரபலமாக இந்த காரியங்களை நம்ம வெளியரங்கமாக பார்க்கலனாலும் சாத்தானுடைய வழிபாடில் ஈடுபட்டிருக்கிறவங்க இன்னும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை பலியிடுற இந்த ஒரு செயல் அந்நிய தெய்வமான அஸ்திரோத்தை வழிபடுறதுக்கான முறைமைகளாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பலிபீடங்கள் இருக்கணும், அகழ்வாராய்ச்சிகளில் சிறு பிள்ளைகளோட எலும்புகள் கண்டுபிடிக்கப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நல்ல வேலை நம்மளுடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட பலிகளை கேட்கறதில்ல. மேசியா நமக்காக இந்த உலகத்துக்கு அவருடைய ஜீவனை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் கூட ஒரு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகங்களையும் பறவைகளையும் பலியிடுறதாவே இருந்ததை தவிர ஒரு காலமும் ஆண்டவர் பிள்ளைகளை பலியாக கேட்கல. இந்த கானானிய ஸ்திரீ யூதர்களுடைய இந்த நாட்களில் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இயேசு கிட்ட பேசும்போதும் தாவீதின் குமாரனே அப்படின்னு இயேசுவை கூப்பிடுறத நம்மளால பார்க்க முடியுது. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இயேசுவினுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்கள சுற்றி இருந்த யூதர்களின் வழியாக கேள்விப்பட்டு அவங்க இயேசு மேலே வச்சிருந்த விசுவாசத்தில் வளர ஆரம்பித்தாங்க. விசுவாசத்தோட இந்த ஸ்திரீ இயேசுவை பார்க்க வரும்போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மத்தேயு 15:24 வாசிக்கலாம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருடைய சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க ஆசைப்பட்டார். இந்த இடத்துல இயேசு கொடுத்த இந்த பதில் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கள் இந்த கானானிய ஸ்திரீக்கு எப்படி ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் எப்படி கடுமையாக நடந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துது. இயேசுவை சந்திச்சது ஒரு புறஜாதியாராக மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்திரீயாகவும் இருந்தது. ஆனால் இயேசு அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு ரபி மாதிரி கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த யூத தலைவர்களுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து காட்டினாரு. இயேசு அங்கே செய்த அந்த செயல் இயேசு எப்படி தயவோட இந்த புறஜாதியரை பார்த்தாருங்கிறத வெளிப்படுத்தினாரு. விசுவாசம் அப்படிங்கிற ஒரு காரியம் எந்த இடத்துல இருந்து வந்தாலும் அதற்கு சரியான பதிலை கொடுக்கறதுக்கு காத்திருந்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை இப்படிப்பட்ட பாரபட்சத்தை சந்திச்சிருக்கீங்க? எத்தனை தடவை உங்களுடைய வாழ்க்கையில மெய்யான விசுவாசத்தை பார்த்துருக்கீங்க? மனிதர்கள் பார்க்குற விதமா ஆண்டவர் பார்க்கறது இல்லை. உலகத்தில் இருக்க எந்த மனுஷனையும் தாண்டி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசில் இருக்க காரியங்களை பார்க்க முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தருடைய குலம், கோத்திரம், அவங்களுடைய தோலின் நிறம்,
அவங்களுடைய கலாச்சாரம், இன்னும் அவங்களுடைய இருளான கடந்த காலம் எல்லாத்தையும் தாண்டி நம்மளும் அவரை மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. நம்மளுடைய விசுவாசத்தை முழுமையா அவர் மேல வைக்கணும்னு காத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய ராஜ்யத்துல பாரபட்சம் இல்லை. அவருடைய அந்த பரலோகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பும் மகிமையும் கொடுக்கப்படும். இந்த புறஜாதி பெண்ணுடைய விசுவாசம் இயேசுவோட நிபந்தனையற்ற அன்பும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. இந்த உலகத்துல இன்னைக்கும் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். பார்க்குற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? எல்லார்கிட்டையும் முழு மனதோட அன்பு செலுத்தி நடந்துக்கிறோமா, அல்லது பாரபட்சத்தோட நடத்துகிறோமா? நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று, அந்த பரலோக ராஜ்யத்தில் பாரபட்சம் கிடையாது. இப்படிப்பட்ட ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தரணும்னு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல ஒரு பாடத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் உம்மை போல் நடத்தவும், நீங்கள் எல்லாருக்கு மேலேயும் எப்படி அன்பு செலுத்துகிறீங்களோ அதே போல் அன்பு செலுத்தவும், அந்த புறஜாதி ஸ்திரீ எப்படி உங்கள் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை வச்சுருந்தாங்களோ அந்த விசுவாசத்தை நாங்களும் வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வாழ்கிறதுக்காக எங்களுடைய வாழ்க்கையை இங்கே நாங்கள் ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. ஏசுபுலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமேன்.